அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவில் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்கள். ஓகேவா, இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்களில் வந்து பார்ட் 1 பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. பார்ட் 1ல் கிட்டத்தட்ட ஒரு 53 வினாக்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 வினாக்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வினா எண் 54. ஃபிரோஷா துக்ளக் எத்தனை கால்வாய்கள் நீர்ப்பாசனத்திற்காக வெட்டினார்? 5 கால்வாய்கள். ஓகேவா, 5 கால்வாய்களை பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனத்திற்காக வெட்டியிருப்பார். ஃபிரோஷா துக்ளக் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்த ஒரு துக்ளக் வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர். இவர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் அது சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கால்வாய்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய காலங்களில் தான் நிறைய கால்வாய்கள் பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனத்துக்காக வெட்டப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா ஃபிரோஷா துக்ளக் எத்தனை கால்வாய்கள் நீர்ப்பாசனத்துக்காக வெட்டினார்? பார்த்தீங்கன்னா 5 கால்வாய்கள். அடுத்த வினா, பிராமணர்கள் மீதும் ஜிஸியா வரியை விதித்த டில்லி சுல்தான் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக். ஓகேவா, என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்துக்கள், ஓகேவா, பிராமணர்கள் அல்லாத இந்துக்கள் மேலே ஜிஸியா வரியை விதிச்சிருப்பாங்க. ஓகேவா, அந்த ஜிஸியா வரியை பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் மேலேயும் விதித்த டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக். அடுத்த வினா, ஃபிரோஷா துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாலிக் ஷாஜி சானா. ஓகேவா, இந்த ஃபிரோஷா துக்ளக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கட்டிடக்கலையில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் பார்த்தீங்கன்னா குதிப்னார். ஓகேவா, குதிப்னாரில் ஏற்பட்ட பழுது நீக்கியிருப்பார். ஓகேவா, குதிப்னாரில் ஏற்பட்ட பழுது நீக்கியிருப்பார். ஓகே, குதிப்னாரை கெட்ட ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குதுப்தீன் ஐபக்கு. அதை கட்டி முடித்தது யார்? இல்துமிஷு. ஓகே, அதில் ஏற்பட்ட பழுது நீக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக். ஓகேவா, இவருடைய ஆட்சியில் தலைமை கட்டடக்கலை வல்லுநராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் ஷாஜி சானா. ஓகேவா, அடுத்த வினா, கீழ்காணும் சுல்தான்களில் அடிமைகளை பராமரிப்பதற்கென்று புதிய துறையினை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக் தான். ஓகேவா, ஸோ அந்த துறைக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவானி பண்டகன். ஓகேவா, திவானி ஐன்னு சொல்லுவாங்க, இல்லை திவானி பண்டகன் அப்படிங்கிற பேரில் அடிமைகளுக்கான ஒரு துறையை உருவாக்கியிருப்பார். ஓகேவா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக். அடுத்த வினா, கூற்று மற்றும் காரணம் அந்த டைப்பில் கேட்டிருக்கிறாங்க. கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிரோஷா துக்ளக் பக்தியுள்ள மற்றும் இரக்கமுள்ள ஆட்சியாளர். இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ இதற்கு காரணமாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தௌலதாபாத்திற்கு பயணம் செய்வதை தவிர்ப்பதன் மூலமும் முகமதிய நம்பிக்கையை கொண்ட மனிதர்களுக்கு எதிராக போரிடக்கூடாது என்றும் அவர் தீர்மானித்தார். ஓகேவா, ஸோ 2 காரணங்களுக்கு அவர் இந்த போரை தவிர்த்திருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா அவர் இரக்கமுள்ளவர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க. ஓகேவா, முகமதிய நம்பிக்கை கொண்ட மனிதர்கள். ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பக்தியுள்ள மனிதர், அது மட்டும் இல்லாமல் இரக்கமுள்ள ஆட்சியாளர் அப்படிங்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது தான். ஓகேவா, ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த வினா, இந்தியாவில் நீர்ப்பாசனத்திற்கு வரி செலுத்தும் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இவர் நீர்ப்பாசனத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு 5 கால்வாய்களை வெட்டினார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசனத்திற்குன்னு தனியாக ஒரு வரியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக் தான். ஸோ அந்த வரிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக். ஓகேவா, ஹக் இ ஷீர். ஓகேவா, ஹக் இ ஷீர் அப்படிங்கிற மாதிரி பேரில் ஒரு வரியை கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த வரியோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு. ஓகேவா, 10ல் 1 பங்கு வரியாக செலுத்தணும். இது மட்டும் இல்லாமல் ஃபிரோஷா துக்ளக் பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏழைகளுக்கு இலவச மருத்துவமனையாக கொண்டு வந்திருப்பார். ஓகே, ஏழைகளுக்கு இலவச மருத்துவமனையை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக் தான். அடுத்த வினா, விவசாயத்திற்காக யமுனை நதிக்கரையிலிருந்து இஸ்ஸார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த கால்வாய் நீர்ப்பாசனம் அப்படி எல்லாமே வந்துட்டுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிரோஷா துக்ளக் தான் இருப்பார். ஓகேவா, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நீர்ப்பாசனத்திற்காக நிறைய விஷயங்கள் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக். அடுத்த வினா, எந்த டில்லி சுல்தான் ஜான்பூர் என்ற நகரை உருவாக்கினார்? ஓகே, ஜான்பூர் அப்படிங்கக்கூடிய நகரை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக். ஓகேவா, இந்த நகரம் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக்கோட நினைவாக இந்த நகரம் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, முகமது பின் துக்ளக்கோட நினைவாக அமைக்கப்பட்ட நகரம் தான் ஜான்பூர். இதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக். அடுத்த வினா, கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கேட்டிருக்கிறாங்க.
சுல்தான் ஃபெரோஷா துக்ளக் ஜிசியா வரியை விதிக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இவர் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் மீதும் ஜிசியா வரியை விதித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூற்று தவறு. காரணம், அவரது புகழ்பெற்ற அமைச்சர் கானி ஜஹான் மப்புல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார். ஓகேவா, அதனால் இவர் வந்து விதிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இது உண்மை. ஓகே, அவருடைய புகழ்பெற்ற அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து. ஓகேவா, மதம் மாறிய ஒரு இந்து. இது கரெக்டு தான். ஆனால் இந்த கூற்று தவறு. ஏன்னா அவர் வந்து ஜிசியா வரி பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் மீதும் விதித்தார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. அடுத்த வினா, ஜும்மா மசூதி மற்றும் குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது? ஸோ இதற்கான ஆன்சராக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். ஓகேவா, அது கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இந்த கொஸ்டினில் ஒரு தப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜும்மா மசூதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானுக்கு அப்புறமா வந்த முகலாயர்கள். ஓகேவா, அது பாபர் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வழியில் வந்த ஷாஜஹான் தான் இந்த ஜும்மா மசூதியை கட்டியிருப்பார். ஓகேவா, அதாவது ஃபெரோஷா துக்ளக் காலத்துக்கு அப்புறமா ரொம்ப காலத்துக்கு அப்புறமா வந்தவர் தான் இதை கட்டியிருப்பார். பட் கொஸ்டினில் எதற்கு இதை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. சப்போஸ் இது வந்து வேறு மசூதியாக இருக்குமா, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக இதை கொடுத்துருக்காங்களான்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இந்த கொஸ்டினை பொறுத்தளவு கொஸ்டின் தப்பு. அதாவது ஜும்மா மசூதி வராது. குதுப் மினார். ஓகேவா, குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது இல்லைனா பழுது நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ரிப்பேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பழுது நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். ஓகேவா, அவருடைய காலங்களில் தான் இது வந்து பழுது நீக்கப்பட்டிருக்கும். அடுத்த வினா, கியாசுதீன் துக்ளக் எப்போது ஆட்சிக்கு வந்தார்? அதாவது துக்ளக் மரபை தோற்றுவித்தவர் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த கியாசுதீன் துக்ளக். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசிம் மாலிக். காசிம் மாலிக் என்ன பண்ணுவார்னா கியாசுதீன் துக்ளக் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த துக்ளக் மரபை தோற்றுவிப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1320. ஓகேவா, அடுத்த வினா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் துக்ளக் பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் தான் துக்ளக் மரபை வந்து நிறுவியிருப்பார். அடுத்த வினா, தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானில் சுல்தானாக இருந்தவர் பெயர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நசுருதீன் முகமது ஷா துக்ளக். ஓகே, இவர் வந்து எப்போ படையெடுத்து வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1398 படையெடுத்து வருவார். தைமூர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மங்கோலிய மன்னர். இவர் பார்த்தீங்கன்னா இந்த துக்ளக் வம்சத்தோட கடைசி அரசன் சொல்லலாம். ஸோ இவரை தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணியிருப்பார்னா அவர் ஒரு ஆளுநரை வந்து டெல்லியில் நியமித்துட்டு போவார். ஓகேவா, அந்த ஆளுநர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையது வம்சம் அப்படிங்கக்கூடிய ஒரு வம்சத்தை தோற்றுவிப்பார். ஓகே, இதற்கு முன்னால் என்னென்ன வம்சம் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு அடிமை வம்சம் பார்த்தோம், அதற்கப்புறமா கில்ஜி வம்சம், அதுக்கப்புறமா துக்ளக் வம்சம் பார்த்தோம். இவ்வளோ நேரம் துக்ளக் பார்த்துருக்கோம். ஸோ அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வம்சம் தான் இந்த சையது வம்சம். அதற்கு அப்புறமா சையத் இல்லை சையது வம்சம் சொல்லுவாங்க. அதற்கப்புறமா வந்து லோடி வம்சம். ஸோ இதுதான் டெல்லி சுல்தானில் இருக்கக்கூடிய 5 வம்சங்கள். அடுத்த வினா, டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரச மரபு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 மரபு பார்த்தோம். அதில் கடைசி பார்த்தீங்கன்னா லோடி வம்சம். ஓகே, லோடி டைனஸ்டி. ஓகே, லோடி மரபு தான் கடைசி மரபு. ஓகே, டெல்லி சுல்தானை பொறுத்தளவில் கடைசி மரபு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடி மரபு. அடுத்த வினா, கிபி 1504 நிறுவப்பட்ட டேஸ் நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்ரா. ஓகேவா, ஆக்ரா உருவாக்கப்பட்ட ஆண்டு 1504. இதை உருவாக்கியவர் யார்? சிக்கந்தர் லோடி. இவங்க லோடிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா லோடி மரபு. இந்த லோடி மரபை பொறுத்தளவில் 1451 1526 வரை இந்தியாவை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. லோடி மரபோட கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. ஓகேவா, அடுத்த வினா, டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர். இதற்கு முன்னால் நம்ம பார்த்தோம் டெல்லி சுல்தானியத்தின் கடைசி மரபுன்னு பார்க்கும்போது லோடி மரபு. அந்த லோடி மரபோட கடைசி அரசர் தான் டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. ஓகேவா, இவர் பார்த்தீங்கன்னா 1517 1526 வரை ஆட்சி பண்ணுவார். 1526 இவருக்கும் பாபருக்கும் இடையில வந்து பானிபட் போர் 1526 பானிபட் போர் நடக்கும். இந்த பானிபட் போரில் பாபர் வந்து இப்ராஹிமை வந்து தோற்கடித்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா முகலாயர்கள். ஓகேவா, முகலாயர்கள் ஆட்சியை தோற்றுவிப்பார். ஓகேவா, இதுவரை பார்த்தது டெல்லி சுல்தான். இவங்க காலத்துக்கு அப்புறமா வரப்போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள். அடுத்த வினா, பொறுத்துக்க மாடலில் கேட்டிருக்கிறாங்க. அதாவது மன்னர்களையும் அவரது செயல்களையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. லோடி வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹ்லுல் லோடி. ஓகேவா, 3. லோடி வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னு பார்த்தாச்சு இப்ராஹிம் லோடி. ஆக்ராவை நிறுவியவர் சிக்கந்தர் லோடி. பஞ்சாப் ஆளுநர் பாபரை அதாவது எந்த பஞ்சாப் ஆளுநர் பாபரை இந்தியாவுக்கு அழைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியானது. 3, 4, 1, 2.
அடுத்த வினா, கீழ்கண்ட வம்சங்களில் எந்த ஒன்று மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தது? அதாவது டெல்லி சுல்தானில் இருந்த வம்சங்களிலே குறுகிய காலம் ஆட்சி புரிந்த வம்சம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம். இவங்க வந்து ஒரு 30 வருஷம் தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. எப்போ இருந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1290 1320 வரை இந்தியாவை ஆட்சி பண்ணியிருப்பாங்க கில்ஜி வம்சம். ஓகே, இவங்க தான் மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தவர்கள். அடுத்த வினா, டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதல் வம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம், அதுக்கப்புறமா கில்ஜி, அதுக்கப்புறம் துக்ளக், அதுக்கப்புறமா சையது, கடைசியாக லோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடிமை வம்சம் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டுலேருந்து 1206 1290 வரை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. கில்ஜி வம்சம் ஆல்ரெடி பார்த்துட்டோம், 1290 1320 வரை 30 ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. துக்ளக் வம்சம் பார்த்தீங்கன்னா 1320 to 1414 வரை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சையது வம்சம் பார்த்தீங்கன்னா 1414 1451 வரை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. லோடி வம்சம் பார்த்தீங்கன்னா 1451 1526 வரை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்த வினா, பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஓகே, ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா துறைகள் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு சைடு வந்து அந்த துறைகளை வந்து தோற்றுவித்தவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, திவானி அர்ஸ், அதாவது இது வந்து இராணுவத்துறை. இந்த துறையை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா பால்பன். ஓகேவா, திவானி ரியாசத். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா சந்தை சீர்திருத்தத்துறைன்னு சொல்லுவாங்க. அதாவது சந்தையில் வந்து சீர்திருத்தம் கொண்டு வந்த துறை. ஓகேவா, திவானி ரியாசத். இதை கொண்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அதுக்கப்புறமா திவானி ஹோஹி. ஓகே, இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விவசாயத்துறை. இதை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். ஓகேவா, திவானி ஹைரத். ஓகேவா, ஃபெரோஷா துக்ளக். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபெரோஷா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த திவானி ஹைரத். இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை, அது மட்டும் இல்லாமல் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட துறை தான் இந்த திவானி ஹைரத். அடுத்த வினா, இதுவுமே பொறுத்துக மாடலில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சைடில் ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சுல்தான்களோட பெயர் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தானாக பதவியேற்ற ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. 1206 சுல்தானாக பதவி ஏற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். 1217 பார்த்தீங்கன்னா இல்துமிஷ். ஓகே, 1236 பார்த்தீங்கன்னா ரசியா பேகம் தான் வந்து சுல்தானாக பதவி ஏற்றிருப்பாங்க. 1246 வந்து பால்பன் வந்து சுல்தானாக பதவி ஏற்றிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியானது. ஓகேவா, 2 1 4 3 சரி. அடுத்த வினா, ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, ஸோ ஸ்டேட்மெண்ட் சொல்கிறத விட ஒரு 3 வரிசைகள் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எந்த வரிசைகள் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சுல்தானோடைய நேம் கொடுத்துருக்குறாங்க, அதோட வரிசை கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, குத்புதீன் ஐபக், அவங்களுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்து இல்துமிஷ்க்கு அப்புறமா வந்து ரசியா பேகம். ஓகே, அதற்கப்புறமா வந்து பால்பன். இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆர்டரில் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஜஹாங்கீர், ஹிமாயூன், அக்பர், ஷாஜஹான். இது வந்து வரிசையாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகே, பாபர் வரும், பாபருக்கு அப்புறம் ஹிமாயூனுக்கு அப்புறமா அக்பருக்கு அப்புறமா ஜஹாங்கீர் வரும். ஓகே, அக்பருக்கு அப்புறமா ஜஹாங்கீர் வரும், ஜஹாங்கீருக்கு அப்புறமா ஷாஜஹான் வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் தவறு. அதேமாதிரி இந்த ஆர்டரும் தவறு. ஓகே, சரியான ஆர்டரில் இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 மட்டும் தான் சரியானதில் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1 மட்டும் சரியானது. அடுத்த வினா, காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 4 இன்சிடென்ட் கொடுத்துட்டு ஸோ இதை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தைமூரின் டெல்லி படையெடுப்பு எப்போ நடந்துச்சு? 1398 நடந்திருக்கும். குதுப் மினார் கட்டி முடிக்கப்படுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1210 வச்சுக்கலாமே, 10 இல்லைன்னா 10 to 20 வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க. ரஷ்யா டெல்லி அரியணை ஏறுதல் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, 1236 வந்து அரியணை ஏறியிருப்பாங்க. மாலிக் கஃபூரின் தென்னிந்திய படையெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1309. இப்போ ஈஸியாக நம்ம மேட்ச் பண்ணிடலாம். 3 ஃபஸ்ட்டு வரும், அதாவது இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது லாஸ்ட் வரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 4 1. ஆப்ஷன் பி சரியானது, 2 3 4 1. அடுத்த வினா, டெல்லி சுல்தானியத்தின் கீழ் சமூகத்தின் முற்போக்கற்ற முத்திரையாக கருதப்படும் சமூக நிறுவனத்தை குறிப்பிடுக. ஓகேவா, முற்போக்கற்ற முத்திரைன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அந்த அடிமைத்தனம். ஓகேவா, அடிமை முறையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்போக்கற்ற முத்திரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த வினா, பின் வருவனவற்றுள் டில்லி சுல்தானியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் எவைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிட்டல், தங்கா, மோகர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் தான். இந்த ஜிட்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செப்பு நாணயம். ஓகேவா, தங்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம், மோகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தங்க நாணயம். ஓகேவா,
இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, 1, 2, 3 மூணுமே பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள். அடுத்த வினா, டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் போது காசி முமாலிக், ஓகே, காசி முமாலிக் என்பவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தலைமை நீதிபதி. ஓகே, தலைமை நீதிபதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி முமாலிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்த வினா, கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு 4 இது கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் சரியாக இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஜவுன்பூர் நகரம், ஓகே, ஃபிரோஷா துக்ளக், இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். அகமதாபாத் நகரம், அகமது ஷா, இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஜெயின் உல் அபிதீன் பார்த்தீங்கன்னா காஷ்மீரின் அக்பர்னு அழைக்கப்படுதார், இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். மால்வாவில் கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உஷேன் ஷா கிடையாது. ஓகேவா, யாருன்னு பார்த்தீங்கன்னா மஹமுத் ஷா கில்ஜி. ஓகேவா, மஹமுத் அதாவது இல்லைன்னா முகமது ஷா கில்ஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா மால்பாவில் வந்து கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தவறு. அப்போ 1, 2, 3 சரியானது, ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்த வினா, சையது வம்சம் பற்றி ஒரு வினா கேட்டிருக்கிறாங்க. ஓகே, என்னென்னு பார்க்கலாம். சையது பேரரசில், ஓகேவா, சையத் வம்சத்தில் முபாரக் ஷா திறமையான அரசர்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதற்கு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம். வெளிநாட்டு அதிகாரத்தில் இருந்து டெல்லி சுல்தானியத்தை விடுதலை செய்தவர். ஓகே, கரெக்டாக கரெக்டு தான். ஓகே, உயர்குடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகிதார்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடக்கியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே சரி, ஆப்ஷன் சி. ஓகேவா, முபாரக் ஷாவை பொறுத்தளவில் அவர் ஒரு திறமையானவர். ஸோ அதற்கான ரீசன் 2 கொடுத்துருக்குறாங்க. 2 ரீசனுமே சரியானது. அடுத்த வினா, டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் கராஜ் என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரின்னு கேட்டிருக்கிறாங்க. கராஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விவசாய நிலம் மீது விதிக்கப்பட்ட வரி. ஓகேவா, இந்த கராஜ் வரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அல்லாத விவசாயிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மெயின்டைன் பண்ண நிலம் மீது விதிக்கப்பட்ட வரி தான் இந்த கராஜ் வரி. அடுத்த வினா, கீழ் குறிப்பிடவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. ஒரு 4 ஜோடி கொடுத்துட்டு இந்த 4 ஜோடியில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. தி 40, அதாவது இந்த 40 குழு. ஓகே, அதற்கான பேர் தான் சலீசா. ஓகேவா, நம்ம என்ன படிச்சிருப்போம், சஹல்கானி அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். அதோட இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜலீசா, இது கரெக்டாக கரெக்டு. ரஸியா பேகம், ஓகே, ரஸியா பேகம். இன்னொரு பக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ருக்னுதீன். ஓகே, இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸியா பேகத்தோட சகோதரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோடியும் கரெக்டு. அதுக்கப்புறமா திவான் ஆரிஸ், ஓகேவா, அரிஸ் இல்லைனா ஆரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் கிடையாது. ஓகேவா, இராணுவ மந்திரி இல்லைனா இராணுவ அமைச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள தான் திவான் ஆரிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தவறு. அடுத்தது பால்பன் பார்த்தீங்கன்னா பாரிட்ஸ் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருப்பார். இந்த பாரிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றர்கள் குழு. ஓகேவா, ஒற்றர்கள் குழுவை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பன். ஸோ அதற்கான பேர் தான் இந்த பாரிட்ஸ். அப்போ இதுவும் சரியான. அப்போ சரியானது 1, 2, 4, ஆப்ஷன் டி சரியானது. அடுத்த வினா, டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திவான் அரிஸ் இல்லைனா ஆரிஸ்ன்னு சொல்லுவாங்க. திவான் இன்ஷா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடித போக்குவரத்தோட பொறுப்பாளர் இல்லைனா கடித போக்குவரத்தோட அலுவலர்னு சொல்லுவாங்க திவான் இன்ஷாவை. திவான் ரஸால்டு பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து திவான் ரஸால்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திவான் காஜா இல்லைனா கசான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நிதித்துறை. ஓகே, நிதித்துறை அமைச்சராக பார்த்தீங்கன்னா திவான் காஜான்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, பின்வரும் கூற்றுகளில் எது சரியான கூற்றுகள் என்பதை எடுத்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஒரு 2 கூற்றுகள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்க்கலாம். அமீர் குஸ்ரு, அபுல் பாசல், ஜியாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால பாரசீக வரலாற்றாசிரியர்கள். இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஓகேவா, அதுக்கப்புறமா துக்ளக் நாமா, அக்பர் நாமா, தாரிக் ஃபிரோஷாஹி ஆகிய நூல்கள் இவர்களால் முறையே எழுதப்பட்டவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது அமீர் குஸ்ரு வந்து துக்ளக் நாமா எழுதியிருப்பார், கரெக்டு தான். அபுல் பாசல் பார்த்தீங்கன்னா அக்பர் நாமா எழுதியிருப்பார், கரெக்டு தான். ஜியாவுதீன் பரணி பார்த்தீங்கன்னா தாரிக் ஃபிரோஷாஹி அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கரெக்ட். அப்போ 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. ஓகேவா, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. அடுத்த வினா, பின்வரும் சையது ஆட்சியாளர்களை சரியாக காலவரிசைப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதாவது சையது வம்சத்தோட அரசர்களை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கிசர் கான் இவர் தான் பார்த்தீங்கன்னா சையது வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். அதாவது தைமூர் தான் இந்தியா மீது படையெடுத்து வருவார். ஸோ அவர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஆளுநரை நியமித்துட்டு போவார் பார்த்தீங்களா, அந்த ஆளுநர் தான் கிசர் கான். இவர் தான் பார்த்தீங்கன்னா சையது வம்சத்தை தோற்றுவிப்பார். எப்போ 1414 தோற்றுவித்து இவர் வந்து 1421 வரை ஆட்சி பண்ணுவார். ஓகே, அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவருடைய பையன் முபாரக் ஷா. ஓகே, முபாரக் ஷா பார்த்தீங்கன்னா 1421 1434 வரை. இவருக்கு அப்புறமா இவருடைய மருமகன் முகமது ஷா
1434 1445 வரை ஆட்சி பண்ணுவார். அதற்கப்புறமா வந்த கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஆலம் ஷா 1445 ஓகே 1445 1451 வரை ஆட்சி பண்ணியிருப்பார். ஓகே, இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆட்சியை திறந்துட்டு அமைதியை தேடி ஒரு 30 ஆண்டுகள் அமைதியாக வாழ்ந்திருப்பார். ஓகேவா, ஸ்கூல் புக்கை பொறுத்தளவில் 9th புக்கில் வந்து ஒரு சைடில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதாவது டெல்லி சுல்தான்களில் இந்த அரசர் தான், அதாவது ஆலம் ஷா தான் ஆட்சியை திறந்துட்டு ஒரு 30 ஆண்டுகள் அமைதியாக வாழ்ந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. யார்? சையத் வம்சத்தோட கடைசி அரசரான அலாவுதீன் ஆலம் ஷா. ஓகே, இப்போ காலவரிசைப்படுத்திடலாம். ஆப்ஷன் சி 1 4 3 2. அடுத்த வினம், டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இக்தாரி. ஓகேவா, இக்தாரி அப்படிங்கக்கூடிய ஒரு இக்தார் முறையை கொண்டு வந்திருப்பாங்க டெல்லி சுல்தான்கள். இந்த முறையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்கு பதிலாக அரசு அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லாமல் இராணுவ அதிகாரிகளுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமாக கொடுத்துட்டு ஸோ அந்த நிலத்தில் வரக்கூடிய வரியை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஒரு பங்கை நீங்கள் வச்சுட்டு மீதி பங்கை வந்து நீங்கள் சுல்தான்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய இந்த இக்தாரி அப்படிங்கக்கூடிய முறையை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள். அடுத்த வினா, எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழுக்க செய்தது? ஓகேவா, அதே மாதிரி தான் இக்தாரி முறை மாதிரி இன்னொன்று தான் இந்த ஜாகிர் நிலமானிய முறை. ஓகேவா, இந்த முறையும் ஸோ மேக்சிமம் அதே மாதிரி முறை தான். ஸோ இது என்ன ஆகுது, ஒரு அரசர் இருக்கார், அவருக்கு இல்லை நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. ஸோ அதிகாரிகளுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை வந்து பிரித்து கொடுத்துருந்தாரு. இப்படி பிரித்து கொடுத்துட்டா என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைய அதிகாரம் என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா மைய அதிகாரம் மற்றவங்களுக்கு வந்து அப்படியே பகிரப்படுது. ஓகேவா, இதனால் என்ன ஆகுது, மைய அதிகாரம் வந்து வலுவிழக்குது. ஸோ இந்த முறை என்ன முறை மூலமாக இந்த வலுவிழக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிர் நிலமானிய முறை. ஓகேவா, இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இக்தாரி முறை. ஸோ அதே மாதிரி தான் இந்த முறையும் அதே மாதிரியான ஒரு முறை தான் இந்த ஜாகிர் நிலமானிய முறை. அடுத்த வினா, டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவரின் பெயரை குறிப்பிடுக. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜியாவுதீன் அபிதீன். ஓகே, இவர் தான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட அக்பர்னு அழைக்கப்படுதார். ஏன் காஷ்மீரோட அக்பர்னு அழைக்கப்படுதார்னு பார்த்தீங்கன்னா அக்பர் பார்த்தீங்கன்னா மத நல்லிணக்கத்தை முன்னிறுத்துவார். ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஜியாவுதீன் அபிதீன் பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தையும் ஆதரிப்பார். ஸோ மதம் சார்ந்து ஆட்சி நடத்த மாட்டார். ஸோ அதனால தான் இவரை பார்த்தீங்கன்னா காஷ்மீரோட அக்பர்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசீர் என்று அழைக்கப்பட்டார். ஓகேவா, அதற்கு கீழே ஒரு 2 கூற்று கொடுத்துட்டு அந்த கூற்றுகள் சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. திவான் இ விசாரத் என்று அழைக்கப்பட்ட நிதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார். இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். அவன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி, ஆப்ஷன் சி. ஓகே, 2 கூற்றுமே சரியானது. அடுத்த வினா பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. ஒரு சைடு வரலாற்று ஆசிரியர்கள் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு சைடு அவங்களுடைய புத்தகம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஓகே. அல் பிருனி பார்த்தீங்கன்னா தாரிக் இ ஹிந்து அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. மின்ஹஜ் சிராஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தபக்கி நசிரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அமீர் குஸ்ரு பார்த்தீங்கன்னா கிரண் உஷ் சதைன் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. பரணி, ஓகே, பரணி என்ன புக்கு எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரிக்கி ஃபெரோஷாஹி அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 3 1 2 சரியானது. அடுத்த வினா, டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அதாவது டெல்லி சுல்தான்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைகளின் தலைவர், அதாவது அஸ்வபதி அப்படிங்கிற மாதிரி டெல்லி சுல்தான்கள் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்த வினா பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதெல்லாமே துறைகள் பெயர், இதெல்லாமே அது எந்த துறை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. திவானி ஆரிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இராணுவ விவகாரத்திற்கான அமைச்சர். ஓகேவா, அதுக்கப்புறமா திவானி ரிசாலத் பார்த்தீங்கன்னா வெளியுறவு விவகாரத்துறை அமைச்சர். வசீர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, பிரதம மந்திரி வசீர். ஓகேவா, திவானி இன்ஷா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசு கடித போக்குவரத்து பொறுப்பாளர். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சரியானது. ஓகே, 4 1 2 3. அடுத்த வினா, எந்த டெல்லி சுல்தானியர் தங்களை முகமது நபியின் அராபிய வாரிசு என்று கூறிக்கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. சையது வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் முகமது நபியோட அராபிய வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த வினா பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து சொல்லியிருக்காங்க. பட்டியல் 1 இருக்கக்கூடியது அறிஞர்கள், பட்டியல் 2 இருக்கக்கூடியது அவங்க எழுதிய நூல்கள். ஓகேவா, ஜாவுதீன் பரானி என்ன நூல் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாரிக்கி ஃபெரோஷாஹி அப்படிங்கக்கூடிய நூல் எழுதியிருப்பாங்க. அமீர் குஸ்ரு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுல
மிஃப்டா ஆல்பத் அப்படிங்கக்கூடிய நூல் எழுதியிருப்பாங்க. அல் பெருனி பார்த்தீங்கன்னா தாரிக் அல் இந்து அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. மின்ஹாஜ் உஷ்ராஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தபாக், ஓகேவா, தபாக் இல்லைன்னா தபாக்னு சொல்லுவாங்க, தபாக்கத் இ நஸ்ரி, ஓகேவா, தபாக் இத் நஸ்ரி அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த வினா, கோரா மற்றும் சனம் இல்லைன்னா சானம் சொல்கிறாங்க. ஓகே, கோரா மற்றும் சனம் அப்படிங்கக்கூடிய புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரோ, ஓகேவா. அடுத்த வினா, சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா, அதாவது பார்த்தீங்கன்னா ஆட்சியை திறந்துட்டு ஒரு 30 ஆண்டுகள் அமைதியை தேடி போய் வாழ்ந்தார் பார்த்தீங்களா, அந்த ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பேர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஷா. அடுத்த வினா, கூற்று காரணம் அப்படிங்கிற மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. கூற்று என்னன்னு பார்க்கலாம். கூற்று 1299 அலாவுதீன் கில்ஜி மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்ற தனது 2 தளபதிகளின் கீழ் ஒரு பெரிய படையை அனுப்ப முடிவு செய்தார். ஓகே, அதற்கான காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த படையெடுப்புக்கு அவரிடம் வலுவான காரணங்கள் இருந்தன. ஓகே, அவங்களே கொடுத்துருக்குறாங்க வலுவான காரணங்கள்னு சொல்லிட்டு என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பகுதிகள் வளமானதாகவும், ஓகே, வளமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை கொண்டவையாகவும் இருந்ததோடு மேற்கு, ஓகே, மேற்கு கடல் துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கங்கை சமவெளியோடு வர்த்தகம் செய்வதற்கான இணைப்பு வழியாகவும் இருந்திருக்கு. ஓகே, அதனால தான் என்ன பண்ணியிருப்பார் அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய 2 தளபதிகளுக்கு ஒரு பெரிய படையை அனுப்ப முடிவு செஞ்சிருப்பார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2மே சரி. ஓகேவா, கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்த வினா, கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை டேஸ் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்டால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மார்க்கெட்னு சொல்லலாம். அந்த மார்க்கெட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷராய் அடில் அப்படிங்கக்கூடிய மார்க்கெட்டில் கொண்டு வந்து தான் விற்பனை செய்யணும். ஓகே, இது எந்த வம்ச ஆட்சியில், கில்ஜி வம்ச ஆட்சியில் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த வினா, சிக்கந்தர் இஸ்ஸானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பேர் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அலாவுதீன் கில்ஜி. ஓகே, அவர் வந்து சிக்கந்தர் இஸ்ஸானி அப்படிங்கக்கூடிய பட்டத்தை சூட்டி கொண்டார். அடுத்த வினா, தைமூர் படையெடுப்பு. ஓகே, தைமூர் எப்போ இந்தியா மீது படையெடுத்தா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1398 இந்தியா மீது தைமூர் படையெடுத்து வந்திருப்பார். அடுத்த வினா, கீழ்கண்டவைகளில் தௌலதாபாத் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது தௌலதாபாத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது பின் என்ன பண்ணியிருப்பார், முகமது பின் துக்ளக்கு டெல்லியிலேருந்து தலைநகரத்தை தௌலதாபாத் மாற்றிருப்பார் பார்த்தீங்களா, அந்த தௌலதாபாத் பற்றி தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, தௌலதாபாத் என்றால் செல்வம் கொளித்த நகரம் என்று பெயர். கரெக்டாக அப்படிம்பாங்க, கரெக்டு தான். தௌலதாபாத்தின் மற்றொரு பெயர் தேவகிரி. ஓகே, தேவகிரியை தான் தௌலதாபாத் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாங்க. ஓகேவா, முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் தான். ஓகேவா, அதுக்கப்புறமா தௌலதாபாத் பாமினி அரசின் ஒரு பகுதியாகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே கரெக்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 எல்லாமே சரியானது. அடுத்த வினா, டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த லோடி வம்சத்தை சேர்ந்த பஹலுல் லோடி. ஓகே, இவர் தான் லோடி வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். இவர் தான் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர். அப்படின்னா இதற்கு முன்னால் ஆட்சி செஞ்சவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியர்கள். ஓகேவா, துருக்கியர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஆப்கான் ஆட்சியை வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஹலுல் லோடி. அடுத்த வினா, கிபி 1191 முதல் தரையின் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சௌகான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு முகமது கோரியை தோற்கடித்தார். ஓகேவா, கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். முகமது கோரி வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது தவறு. ஓகே, இவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் தரையின் போர் 1192 நடந்த 2ஆம் தரையின் போரில் தான் வெற்றி பெற்றிருப்பார். முதல் தரையின் போர் கிபி 1191 நடைபெறவில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1191 தான் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தவறு. இவை அனைத்தும் இல்லை, இதுவும் தவறு. அப்போ சரியானது பார்த்தீங்கன்னா முகமது கோரியை தோற்கடித்தார் அப்படிங்கிறது சரியானது. ஓகேவா, இதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1194 பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌகானோட மாமனார் ஜெயச்சந்திரனுக்கும் முகமது கோரிக்கும் சந்துவார் அப்படிங்கக்கூடிய இடத்துல போர் நடக்கும். ஸோ அந்த போர்லையும் பார்த்தீங்கன்னா முகமது கோரி தான் வின் பண்ணுவார். ஓகே, அவ்வளோதாங்க டிஎன்பிஎஸ்சியில் இந்த டெல்லி சுல்தான் குறித்து கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 105 வினாக்கள் 2 பாட்டாக பார்த்துருக்கோம். இது தவிர ஒரு சில வினாக்கள் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைப்போம். ஓகேவா, ஓகே, 2 வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க. பார்த்துட்டு டெல்லி சுல்தான் குறித்து உங்களுக்கு ஓரளவு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, எங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.